வணக்கம். பிட்காயின் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் தேவை. 2009, 2010 வரைக்கும் நார்மலாக அந்த கம்ப்யூட்டர்ஸ், நார்மலாக அந்த லேப்டாப்ஸ் வச்சே பிட்காயின் மைன் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதுக்கு A6 மைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு தான் மைன் பண்ணுறாங்க. அந்த A6 மைனர்ஸ்னால் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர்ஸ் தயாரித்து மைன் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அதுக்கு நீங்கள் ஹேஷ் ரேட்டுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹேஷ் ரேட்னா, ஒரு பிட்காயின் பிளாக் செயின் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிளாக் கிரியேட் ஆகும். அந்த பிளாக்கை வேலிட் பண்ணுறதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ணணும். நீங்கள் தான் அந்த பிளாக்கை வேலிட் பண்ணுறீங்க ஆள் அப்படின்னா, நீங்கள் தான் அந்த பசிலை சால்வ் பண்ணணும். அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பசில் ஒன்று கிரியேட் ஆகும். அது நீங்கள் 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம், 8 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம், 10 நிமிஷத்துக்கு கூட சால்வ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த பசிலை சால்வ் பண்ணுறது கெஸ் பண்ணணும். இதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அந்த மாதிரி கெஸ் பண்ணணும். அது பர் செகண்டுக்கு ஒரு கெஸ்ஸுனா 1 வாட்டு, 1000 கெஸ்னா கிலோ வாட்டு, 1 மில்லியன் கெஸ்னா மெகாவாட், பில்லியன் கெஸ்னா கிகாவாட், ட்ரில்லியன் கெஸ்னா டெராவாட். இப்போ நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கிலோவாட் அளவுக்கு தான் கெஸ் பண்ணிட்டு இருந்தது. 1000 கெஸஸ் பர் செகண்டு. பர் செகண்டுக்கு 1000 கேசஸ். ஆனால் இப்போ இருக்க இந்த ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர்ஸ் 1 ட்ரில்லியன் கெஸ்ஸஸ் பர் செகண்டு, 180 ட்ரில்லியன், 170 ட்ரில்லியன் ஆவரேஜாக கெஸ் பண்ணுறாங்க. பெட்டாஹேட்டுங்கிறது 1000 ட்ரில்லியன் பர் செகண்ட் கூட கெஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ இருக்குது. இப்போ இந்த ஹேஷ் ரேட்டுங்கிறது எவ்வளோ கெஸ் பண்ணுறாங்க பர் செகண்டு, அதை குறிக்கிறது தான் இந்த ஹேஷ் ரேட்டு. ஓகேவா? இப்போது இது பிட்காயினோட இந்த பிட்காயின் ப்ரோட்டோக்காலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ் ரேட் அப்படியே மேலே போயிட்டே தான் இருக்கும். அவ்வளோ அதிகமாக இதில் கம்ப்யூட்டர்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது, கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் இப்படி மேலே போய்க்கிட்டே இருக்க ஹேஷ் ரேட்டுனா, அங்கே தான் பிட்காயின் ப்ரோட்டோக்கால் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு 1000, 2000 கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு நான் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு மைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற இருக்கிறவங்கள விட நான் ஈஸியாக அதிக பிளாக்ஸ் என்னால் பிளாக்கை பிடிச்சிக்க முடியும். அப்போ நான் அந்த ப்ரோட்டோக்காலில் ஒரு மோனோபோலி ஆக முடியும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ் ரேட்டோட சேர்ந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போது இந்த ஹேஷ் ரேட் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா, டிஃபிகல்ட்டியும் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ யாராவது ஒரு கம்பெனி பெட்டாஹேட் அளவுக்கு மைன் பண்ணுறாங்கன்னா, அவங்களால சீக்கிரமாக மைன் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டி அதிகமாகிடும். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது ப்ரோட்டோக்காலில். இப்போ 2017 அந்த டைமில் சைனா பிட்காயின் மைனிங்லாம் பேன் பண்ணாங்க. 2017 அந்த டைம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ நிறைய மைனர்ஸ் நெட்வொர்க் விட்டு போனாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப கஷ்டமானா என்ன ஆகும்னா, டிஃபிகல்ட் அட்ஜஸ்ட் ஆகும், லோ ஆகிடும். கம்மியாக டிஃபிகல்ட் பசில் கம்மியாக கொடுக்கும். அப்போது ஈஸியாக பிளாக்ஸ் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே பிளாக்ஸ் கெஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர்ஸ் ட்ரை பண்ணும். அப்போது இதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். இந்த பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 எனர்ஜி தேவைப்படும். கிட்டத்தட்ட வேர்ல்டு கன்சியூம் பண்ணுற எனர்ஜியில் 0.4% எனர்ஜி பிட்காயின் ப்ரோட்டோக்காலே கன்சியூம் பண்ணுதான். இதெல்லாம் அர்ஜென்டினா அந்த மாதிரி ஒரு 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 மேஜர் கண்ட்ரியோட கன்சப்ஷனை விட அதிகமாகவே பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டுக்கெலாம் பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். அதை அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட், ஹேஷ் ரேட், இது புரிஞ்சுதா? நான் ஏன் பிட்காயின் பற்றி டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரோட்டோக்காலை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். இது
ஆஃப்ரிக்கன் மக்கள், கனேடியன் மக்கள், யுஎஸ் நாட்டில இருக்கவங்க, அந்த மாதிரி. தமிழ்ல சொல்லி தமிழ்ல எனக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுத்தா, 4 பேரு தமிழ்ல இருக்கவங்க 4 பேர் இத பத்தி படிப்பாங்க, இத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த புரோட்டோகால அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த பிட்காயின் புரோட்டோகால் தான் ஃபியூச்சர். கண்டிப்பா பிட்காயின் புரோட்டோகால் வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கும். நான் உங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லல. படிக்க சொல்றேன். படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்க சொந்த முடிவ நீங்க எடுத்துக்கோங்க. பாய் பாய்.